ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சஞ்சுஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல கிறிஸ்பியான ஒரு ஜிலேபி. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள், 1 கப் மைதா மாவு, 1 கப்புக்கு 1.25 கப் சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடருங்க, பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர், 100 ml தயிர் 100 ml போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி வச்சுருக்கேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் எடுத்து சூடு பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கலர் பவுடர், அவ்வளோதான். அடுத்தது மாவெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு, அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர் 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் கூட நல்லா 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். எடுத்ததையும் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் தண்ணியை. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம உளுந்து வடைக்கு மாவை எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ, அடித்து கலக்குமோ, அது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த உருக்கி வச்சுருக்கிற கீயை உள்ளே ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 10லேருந்து 12 மணி நேரம் நம்ம அதை ஊற வைக்கணும். இப்போ நம்ம மார்னிங் ஜிலேபி சுட போகிறோம் அப்படின்னா நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஈவினிங்னா மார்னிங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதாவது 10லேருந்து 12 மணி நேரம் கண்டிப்பாக அதை ஊற வச்சா தான் நல்லா வரும் ஜிலேபி. பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு, அதாவது இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி எடுத்து ஊற்றும்போது பிரேக் ஆகாமல் வரணும். மாவை 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா அதில் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தாலும் அது கட்டியும் கலங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது சக்கரைப்பாகு செய்ய போகிறோம். சக்கரைப்பாகு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணமோ அதே கப்பில் நம்ம இப்போ வந்து சுகர் மெஷர் பண்ண போகிறோம். 1 கப் மாவுக்கு 1.25 கப்பு சுகர் எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் போதும். நிறைய தண்ணி ஊற்றணுன்னா பாகு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ 1/2 கப்பு போதும். ஸோ நல்லா சர்க்கரை கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கம்பிப்பது இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. இப்போ ஜாமுன் பண்ணுறதுக்கு நம்ம சுகர் சிரப் செய்யும்போது எந்த அளவு எடுக்கிறோமோ அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். அதை விட ரொம்ப வேண்டாம், ஒரு கம்பிப்பதம் இருந்தால் போதும். பாருங்கள், சக்கரைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான பதத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு விடுறோம். எதுக்காக அப்படின்னா, இது வந்து நம்ம ஆறும்போது அப்படியே சர்க்கரையாக வெள்ளையாக சர்க்கரை மாதிரி படிஞ்சு இல்லாமல் இருக்கிறதுக்காக 4 எலுமிச்சம்பழம் சாறு விடுறோம். நம்ம ரொம்ப விட வேண்டாம், ஒரு 4-5 சொட்டு விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு ஜிலேபி பொரிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு எந்த அளவு எண்ணெய் வேணுமோ அந்தளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பக்கத்துலேயே சுகர் சிரப்பி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ஹீட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சாஸ் பாட்டில் எடுத்து சாஸ் பாட்டிலில் மாவு ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். சாஸ் பாட்டில் இந்த மாதிரி சுற்றும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி சாஸ் பாட்டில் இல்லை அப்படின்னா பாலித்தீன் கவரில், இப்போ ஆயில் கவரோ அந்த மாதிரி கவர் எடுத்துகிட்டு அதில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் சின்னதாக ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். பட் சாஸ் பாட்டில் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும், பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சுற்றிக்கலாம். இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி வேக வச்சுக்கலாம். கலர் மாறக்கூடாது, ஆனால் கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ அது அதே சூட்டோடு எடுத்து சுகர் சிரப்பில் ஊற வைக்க வேண்டாம், ஜஸ்ட் அது உள்ளே போட்டுட்டு 2 சைடும் திருப்பி மட்டும் போட்டுட்டு எடுத்தால் போதும். அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு ஊறிடுச்சு. அப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி போடுறோம். அதையும் ஊற வைக்க வேண்டாம், திருப்பி போட்டதையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சுனா நல்லா இருக்காது. ஜஸ்ட்டு உள்ளே போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தால் போதும்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சஞ்சூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.